எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. சேர்ந்து ஆராதிப்போமா? எபினேசர் நீர்தானையா ஓ இதுவரை ஆராதனையிலே ஒரு புதிய வல்லமை. எல்ரோகி எல்ரோகி எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. worship மரமான நன்றி சொல்வேன். மரமாமல் நினைத்தீரையா மரமான நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுப்பார். Give all your heart to Jesus. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலே மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடங்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டவைகள் திரும்ப கொண்டு வந்து எலும்பும் முறிந்தவை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலம் உள்ளவைகளை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு வாசித்த இந்த வேத பகுதி ஒருவேளை நீங்கள் மற்ற நாட்களிலே கேட்ட செய்தியிலிருந்து சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து இதே பகுதியில் நின்று நாம் வருகிற வாரங்களிலும் கூட தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபைக்கு சொல்ல முக்கியமான காரியத்தை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் நடுவே கொண்டு வருவாராக. இங்கே பார்க்கும்பொழுது இந்த 34வது அதிகாரத்திலே ஆண்டவர் நேரடியாக தீர்க்கதரிசி கிட்ட சொல்லி ஒரு ரொம்ப முக்கியமான காரியத்தை வெளியே கொண்டு வருகிறார். என்ன காரியம்னா, ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஆடுகள், அதாவது என்னுடைய ஆடுகளை மேய்ப்பர்கள் சரியா மேய்க்கல, அந்த மேய்ப்பர்கள் கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை ஆடுகளுக்கு கொடுக்கல, ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் மேய்ப்பர்களை எடுத்துட்டாங்க, சரியான விதத்தில் நடத்தலன்னு சொல்லி மேய்ப்பர்களுக்கு ஒரு பெரிய கண்டனத்தை கொடுக்கிறார். கொடுத்த பின்பு தொடர்ந்து அது கீழே வரும்பொழுது நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இப்ப சொல்றாரு, மேய்ப்பர்கள்லாம் பரவாயில்ல, இவங்களை விட்டுருங்க, நானே இந்த ஜனங்களுக்கு மேய்ப்பனா இருக்க போறேன், அந்த ஆடுகளை நடத்துவேன் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக ஒரு இடத்துல வரும்போது சொல்லுகிறார். காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிற முக்கியமான காரியங்களில் 14ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம் வசனத்துல அவைகளில் நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகள் மேல் நல்ல மேய்ச்சலையும் மேயும். அப்போ பாருங்க, மேய்ப்பன் எல்லாம் சொல்லுவோம். முதல்ல மெய்ப்பன். மெய்ப்பன் இருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்க. நீ மெய்ப்பன் இருந்தா, நீங்க ஆடுகளே பார்க்காத மாதிரில சொல்றீங்க. மெய்ப்பன் இருந்தா அடுத்தது ஆடுகள். அதை கொஞ்சம் சத்தமா சொல்லுவோம். ஆடுகள். மூணாவது தொழுவோம்.
ஸோ 3 வாரத்தில் 3 காரியத்தை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு தியானிக்க போகிற காரியம் தொழுவம். என்னது? தொழுவம். பாருங்க, ஆண்டவர் சொல்ற நானே நல்ல மேய்ப்பன். அப்போ என்னுடைய ஆடுகள், நம்ம எல்லாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். இன்னைக்கு காலை நேரத்தில் ஆண்டவர் அந்த தொழுவத்தை குறித்து பேச இருக்கிறார். தொழுவம் என்றால் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த சபையை ஆண்டவர் தொழுவத்திற்கு ஒப்பிடுகிறார். நான் சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, வீட்டில் நிறைய மரங்கள்லாம் வளர்க்கப்படுவதற்கு அது கொஞ்சம் சாணம்லாம் தேவைப்படுறதுக்கு சாணம் அள்ள போவோம். அப்போது என்னடா பாசு சாணம்லாம் அள்ளியிருக்காருன்னு ஒன்று தப்பாக எடுக்காதீங்க, இதெல்லாம் எல்லாம் செய்கிறது தான். சாணம் அள்ளுறதுக்கு போவோம். அப்போ அந்த ஆட்டு தொழுவத்தில் தான் கொண்டு போய் விடுவாங்க. அது என்னமோ பெரிய ஒரு விளையாட்டு மாதிரி அன்றைக்கி நிறைய அள்ளி கூட கூடையாக வச்சது தான், மூட்டை மூட்டையாக வைக்கிறது தான். இந்த சாணம் அள்ளும்போது நான் அந்த தொழுவத்தை பார்த்துருக்குறேன். சில தொழுவங்களில் நல்ல பராமரிக்கப்படுகிற தொழுவத்தில் அங்கே இருக்கிற ஆடுகள் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கலாம். நல்லா தண்ணி வச்சு அதுக்கு வேலியெல்லாம் கரெக்டாக அமைச்சு அதுக்கு காத்தோட்டத்தெல்லாம் நல்லா வர வைக்கிற அந்த ஆடுகளுக்கும், அதே நேரத்தில் சரியான தொழுவம் இல்லாமல், சரியான பாதுகாப்பு இல்லாமல், சரியான ஆகாரம் இல்லாமல், சரியான வழியில் அதுக்கு சரியான நேரத்துக்கு வெளியில் கொண்டு போகாத ஆடுகளையும் நான் பார்த்துருக்குறேன். அப்படி பார்க்கும்போது எந்த தொழுவத்தில் இவைகள்லாம் நல்லா இருக்கோ அங்கே இருக்கிற ஆடுகள் எப்படி இருக்கும்? நல்ல புஷ்டியாகவும் செழுமையாகவும் ஆகாரத்திலும் அதோடைய வளர்த்தியிலும் நீங்கள் பார்க்கலாம். ஆட்டில் வித்தியாசத்தில் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அதுடைய தொழுவத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இந்த சபையை குறித்து பேசுகிறார். சபைக்கு வருவதனால் எனக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? சபை ஏன் நமக்கு? சபையை குறித்துதான இன்னைக்கு நம்முடைய புரிதல் என்ன? இன்னைக்கு பல நேரங்களிலே இந்த சபையை குறித்து எனக்கு வரக்கூடிய ஒரு காரியங்களில் ஒன்று, ஆண்டவரே ஆண்டீர் ஆத்துமாக்களை தந்திருக்கிறேன், ஆனால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு இந்த சபையை குறித்ததான முழுமையான ஒரு பிடிமானம் இருக்கு, அது குறித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் தந்த ஒரு வேத பகுதியை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்திருக்கிறேன். நடக்குது ஆண்டவரே, எல்லா வாரமும் நடக்குது. ஆனால் சில நேரத்தில் அடுத்த வாரத்தில் வருவாங்களா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வருவாங்களா, அவங்களுக்கு இந்த சபையை குறித்து விருப்பம் இருக்கா என்று சொல்லி பல வேளைகளிலே சந்தேகம் வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு வாசிக்கும் பொழுது இந்த பகுதியை ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னா, தொழுவத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த தொழுவத்தில் நம்ம முதலாவது பார்க்கலாம். முதலாவது காரியம் 4ஆம் வசனத்தில் பாருங்க. 4ஆம் வசனம் வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தில், நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும். அப்போ அந்த தொழுவத்தில் எப்படின்னா, பலவீனமானவைகள் என்னப்படுத்தப்படும்னா, நல்ல தொழுவோனா பலப்படுத்தப்படணும். ஆடுகளாக நம்ம வருகிற நம்ம இந்த சபைக்குள்ள வரும்பொழுது நம்முடைய என்ன பலவீனமாக இருந்தாலும் ஒரு நல்ல தொழுவம் என்றால் கர்த்தர் அதுக்கு மெய்ப்பனாக இருக்கிறார். அவைகளை என்ன செய்கிறார் என்றால் அவைகளை பலனடைய செய்கிறார், அவைகளுக்கு பலனை கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் கூட நீங்க எந்த நிலையில கூட வரலாம் ஆலயத்துக்கு, ஆனால் நல்ல தொழுவத்திலே உங்களுக்கான பலனை கர்த்தர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். உங்களுக்கான ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார், உங்களை பலனடைய செய்கிறார். இவன் நீங்க ஒருவேளை இந்த கடந்த வாரத்தில் கூட பல காரியங்கள் உங்களை பலவீனப்படுத்தி இருக்கலாம். பல நேரத்தில் நீங்க யோசித்திருக்கலாம், என்னடா எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் வருது என்று சொல்லி நீங்கள் யோசித்திருப்பீர்கள் என்றால், காலை நேரத்தில் உங்கள் பலவீனங்களை பலனடைய செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அது எவ்வளவு பெரிய பலவீனமா இருக்கலாம். அப்போ நீங்க நல்லா நான் சொன்ன முதல்ல, ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆடு பலன் அடைய வேண்டும் என்றால் அந்த தொழுவம் எப்படி இருக்கும்னா ஒரு ஆரோக்கியமான தொழுவமா இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த சபையை வைத்து அல்ல, நம்ம இப்போ வெளி தோற்றம் இன்னைக்கு மாடியில் இருக்க, நேற்று கூட சொன்னேன், தம்பிமார்கள் மத்தியில் பேசும்போது சொன்னேன், நீங்க பார்க்கறது ஏதோ இன்னைக்கு மாடியை பார்க்குறீங்க, ஆனால் கர்த்தர் இந்த மாடியிலே வச்சு நம்மளை முடிக்க மாட்டாரு, அதை காட்டிலும் மேலான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் நம்முடைய பெரிதான விசுவாசம். அதுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய தொழுவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க எவ்வளவு பலவீனமாய் வந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது, ஆலயத்துக்கு நான் ஏன் வர வேண்டும்? ஏன் மாசத்துக்கு ஒருக்கா போனா போதாதா? எல்லா வாரமும் போகணுமா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிடுறாங்க, ஒரு நாள் கூட விட மாட்டேன்றாங்க. எதற்காக என்றால், நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெரிதான பலனை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆலயத்தை தவிர வேற ஒரு இடத்துல பலன் நிச்சயமா கிடையாது. அது நீங்க வேற எங்க வேணாலும் யோசிக்கலாம், எவ்வளோ செய்திகளை டிவியில கேட்கலாம், இல்ல நீங்க போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போகலாம். ஆனால் ஒரு மனிதன் நல்ல ஆவிக்குரியவன், அவனுக்கு பலனை எங்க வைத்திருக்கிறார் என்றால் தொழுவமாகிய சபையிலே கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு சபையில கடந்த நாட்கள்ல அந்த சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, என்ன ஆச்சரியப்படுத்தியது. நான் உடனே ஜெபம் பண்ண, ஆண்டவரே அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. அப்ப அந்த போதகர் சொல்றாரு, அவருடைய சபையில சபையை அட்டன் பண்றதுக்கு ஃப்ளைட் ஏறி வந்து ஆராதனை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறி திருப்பி ஒரு 250 மைல் தள்ளி போறாங்களாம்.
அப்ப யோசித்து பாருங்க அந்த சபையோட நிலையை, அதாவது உயரத்துக்கு சொல்லல, அப்ப எவ்வளவு தூரம் அது அவருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா அந்த சபை இருந்ததுன்னா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்ன செய்வாங்க, சபைக்கு நிச்சயமாய் அவர்கள் தேடி வருகிறார்கள். அதை தான் அவர் சொல்றார். அவரே ஆச்சரியப்பட்டாராம், எப்போ ஒரு ஃப்ளைட் ஏரியா வர, ஆமாங்க நான் வருவேன், உங்க வார்த்தையை கேட்பேன், நான் பலன் அடைகிறேன், சந்தோஷத்தோடு போறேன், அந்த வாரம் முழுவதும் நான் பலன் அடைந்தவனாய் இருக்கிறேன். ஆலயம் எதுக்கு சபை? இன்னைக்கு சில நேரத்தில் நம்முடைய புரிதல் என்னன்னா, நம்முடைய புரிதலை பிசாசும் பார்த்துவான். எதுக்கு சும்மா அது திருமணத்துக்கு பார்த்துக்கலாம், அவர் ஏதாவது கூப்பிட்டா ஏதாவது விசேஷத்துக்கு மாத்திரம் வருவார், அவர் பார்த்துக்கலாம், அது ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக் பேர் இல்லை. நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் பலனடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் வைத்த நாளிலே நான் ஆலயத்திற்கு வர வேண்டும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான தொழுவம், அதுதான் ஒரு ஆசீர்வாதத்தின் தொழுவமாக நிச்சயமாக இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய புரிதல், ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டா நம்முடைய சூழ்நிலைமைகள் மாறிவிடும். ஆனால் நான் விசுவாசிப்பது, ஒருவேளை இது ஒரு மாடியாக இருக்கலாம், சாதாரண ஒரு வீடை போல தெரியலாம், ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே ஒவ்வொரு முறை வரும்போதும் உங்களை என்னையும் ஆண்டவர் பலனடைந்து அனுப்புகிறவராய் இருக்கிறார், பலனை உண்டு பண்ணுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு பலனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை அதே எசேக்கியா வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். அவர் எவ்வளவு பிரச்சனையோடு இருக்கும்போது எங்கு போனார் என்று பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 37வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் வசனம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பதாக விரித்தான். அப்ப கவனிங்க, இன்னைக்கு நான் சொன்ன அதே சங்கீத பின்னணி தான் இது. இந்த 37ஆம் அதிகாரம் என்னன்னா, அசிரிய ராஜாலாம் வந்துட்டாங்க, இதுக்கு மேல தப்பிக்க முடியாது என்று சொல்லி எழுத்தாக கையில கொடுக்கப்படுகிறது. அதை கொண்டு போய் ஆலயத்தில் போய் விரித்தான். ஆலயத்துக்கு போகிறான். இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய பலவீன நேரங்களில் பல எண்ணங்கள் நமக்கு வரலாம். ஆனா ஒரு மனிதன் ஆவிக்குரிய பலவீனம் அடையும் பொழுதெல்லாம் அவன் எங்கே போக வேண்டும் என்றால் ஆலயம் ஆண்டவர் அவனுக்கு பலனை கொண்டு வருகிற ஒரு இடமாக வைத்திருக்கிறார். எசேக்கியா பிரச்சனையோடு இருக்கிறான். போன இடம் எங்கன்னா ஆலயத்துக்கு போனான். ஆலயத்தில் போய் அந்த பிரச்சனையை விரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்று ஜெபித்தான். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அதுதான் நம்ம வாஸ்தவம், அவர் அனுப்பினது ஒரு தூதனை அனுப்பினார் அவனுக்காக. அவனுடைய பலன் குறுகின பலன் தான். அதனால்தான் எசேக்கியா சொல்றான், எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, அசிரிய ராஜா என்ன காட்டிலும் ரொம்ப பலசாலி, அநேக படைகளை வச்சிருக்கிறான், ஸ்தானாதிபதிகளை வச்சிருக்கிறான், எப்படி இந்த தேசத்தை அழித்து விடுவான்னு நான் பயப்படுறேன் ஆண்டவரே. நீ ஏன்பா பயப்படுற? நீ வந்தது எங்க? ஆலயத்துக்கு வந்துட்டல, நீ கவலைப்படாத, உனக்காக உன்னை பலனடைய செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி எசேக்கியாவிடத்திலே சொன்னார். எசேக்கியா வாழ்க்கையில பல கேள்விகள் இருந்தது. ஜெயிக்க முடியுமா? நம்முடைய பலம் ரொம்ப குறுங்கினதாச்சே, நம்ம பலவீனமான ஆளாச்சே, அங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்க பக்கம் நிறைய பேர் பல காரியங்களை வச்சிருக்கிறாங்களே, நான் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் அவனுக்கு பலனை உண்டு பண்ணும் விதமாக வாசிக்கலாம். ஏசாயா 37-36 வசனம் வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியாவின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனிதன் ஆலயத்துக்கு போகும்போது அவனுடைய பலனை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அவனுக்கு சார்பாக கர்த்தரே யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். அவன் சுயபலத்தில் போல. அப்ப ஆலயத்தில் போகும்போது ஆண்டவருடைய பலன் அவனுக்கு முழுமையாக இறங்கி அவனுடைய எதிராளியை ஆண்டவர் வீழ்த்துகிறவராய் இருக்கிறார். உங்க பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்கள், சத்ருவின் போராட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி இருக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது கர்த்தர் உங்களை பலனடைய செய்கிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் இன்னொரு வசனம் கூட எசேக்கியாவை குறித்து வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 Chronicles chapter 29 verse 3. அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை என்ன செய்தான்? அப்ப கவனிங்க, நான் சொல்லும்போது சொன்ன நல்ல தொழுவம். அப்போ இந்த எசேக்கியா கூட தன் வாழ்க்கையில் ஆலயத்தை மையப்படுத்தி வாழ்ந்த ஒரு மனுஷன். அவனுக்கு தெரியும், அவன் ராஜ்யத்துக்கு வந்த உட்கார்ந்த உடனே, இவன் கூட அநேக பேர் ராஜ்யத்தில் வந்துலாம் உட்கார்ந்தாங்க, ஒருத்தர் கூட உடனடியா போய் ஆலயத்தை சரி பண்ணவே இல்லை. ஆனால் எசேக்கியா ஆலயத்தை மையப்படுத்தி வாழ்ந்தான். அவனுக்கு தெரியும், ஜீவனுள்ள தேவன் வாசம் செய்கிறார், எனக்கான அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டிய காரியங்கள். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பலவீனமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஆனால் ஆலயத்துக்கு வராமல் இருப்பதற்கு நீங்கள் எந்த ஒரு சாக்கு போக்கையும் சொல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு நேராக திரும்புங்கள், தொழுவத்துக்கு நேராக திரும்புங்கள். கர்த்தர் உங்களை பலனடைய செய்து அனுப்புகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு வேற எந்த இடத்துல போய் நீங்க பலனடைய முடியும்?
சரீர பிரகாரமான பலனை நம்ம நல்ல ஆகாரத்தை சாப்பிடும்போது பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரிய பலன் அடைய வேண்டும் என்றால் அது ஆலயத்தை தவிர வேறு எங்கும் இருக்க முடியாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிப்பீங்க, நான் நம்புறேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகிறவருக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறார். சேர்ந்து சொல்லலாமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறார். எங்கிருந்து தருகிறார் என்றால் நல்ல ஒரு ஆலயத்திலே அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு ஆலயத்துக்கு வருவதனால் எனக்கு கிடைக்க என்னங்க ஆசீர்வாதம்? அங்க போனா கிட்டத்தட்ட 2 மணி நேரம், வேற எங்க போனா 1 மணி நேரங்க, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க சிந்தையில ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்னா அவைகள் உங்களை விட்டு அகன்று போகட்டும். ஆவிக்குரிய ஆலயத்திலே ஆவிக்குரிய ஆகாரத்தை தந்த ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால சபைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளோ காரணங்கள் இருந்தா கூட நீங்கள் எழுதி வைக்க வேண்டியது, நான் சபைக்கு போவதனால் என் வாழ்க்கையிலே என்னுடைய பலவீனங்கள் மாறி நான் பலவானாக மாறுகிறேன். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஆடெல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்குப்பா, என் ஆடுதான், தொழுவத்தில் இருக்க வேண்டிய ஆடு பலவீனமா இருக்கு, சரியா மெய்ப்பன் நடத்தாம போயிட்டா, இன்னைக்கு நான் அவர்களை பலனடைய செய்ய போகிறேன் என்று சொன்னார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்க, இந்த ஆலயம் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் தந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை நீங்க விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது உங்களுக்கான ஆவிக்குரிய ஆகாரத்தை பலனடைய செய்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அடுத்த பகுதிக்கு நம்ம போலாம். திரும்பி மீண்டும் எசேக்கியேல் 34வது அதிகாரத்துக்கு வாங்க. அடுத்த வார்த்தையை பார்க்கலாம். முதலாவது ஆலயத்தின் ஆசீர்வாதத்தில் ஒன்று, நான் பலன் அடைகிறேன். ரெண்டாவது ஆண்டவர் பாருங்க, 34வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அடுத்த வார்த்தையை வாசிக்கலாம். நசல் கொண்டவைகளை குணமாக்கும், நசல் கொண்டவைகளை குணம் மாக்காமலும். நசல் கொண்டவைகளை அவர் என்ன செய்கிறார்? இப்போ யாருன்னா மெய்ப்பன் குணம் ஆக்கியிருக்கணும், அவன் குணம் பண்ணல. இப்போ அவர் தொழுது இதுக்கு கொண்டு வருகிறாரு. கொண்டு வந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் அந்த நசல் கொண்டவைகளை என்ன செய்ய போறேன்? குணமாக்க போகிறேன், குணமாக்க போகிறேன். நசல் கொண்டவைனா நசல் இதுதான் பிரதர். வேதத்தில் இன்னைக்கு தான் நான் ஒரு புதிய வார்த்தை என்ன செய்திருக்கிறேன், கண்டுபிடிச்சிருந்தேன். எனக்கு கூட கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு, என்ன நசல் கசல் அப்படின்றாங்க. சரி, கொஞ்சம் வேதத்தை ஆங்கிலத்தில் திருப்பி பார்த்தா சிக்னஸ், வியாதி. நசல் என்றால் பலவீனம். பல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாங்க. என்ன வார்த்தை? நீங்க அந்த வார்த்தையை சொல்றதுக்கு பலவீனம் சொல்றதுக்கே நீங்க பயப்படுறீங்களா? எங்கடா எனக்கு வந்துட போது அந்த பலவீனம்னு. நசல் கொண்டவைகள். அப்போ நல்ல தொழுமரத்துல பலவீனமா இருக்கிற ஆடு, நல்ல தொழுகையில் இருக்கிற அந்த ஆலயத்துல அந்த ஆடுகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? முதல்ல செய்கிறார். இரண்டாவது அதனுடைய வியாதிகளை கர்த்தர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். நீங்க எந்த இடத்துக்கு போனா கூட உங்களுடைய ஆவிக்குரிய வியாதியில குணப்படுத்தவே முடியாது. அதை ஆண்டவர் மாத்திரமே குணமாக்க முடியும். இன்னைக்கு என்னென்ன நிலையில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் அவைகளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 30வது அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்போ எனக்கு ஆரோக்கியத்தையும் என்னுடைய காயங்களும் ஆற்றப்படக்கூடிய இடம் எங்கன்னா அது ஆலயத்தில் இல்லாம என்னுடைய வியாதிகள், என்னுடைய காயங்கள் ஆற்றப்படவே படாது. இன்னைக்கு என்ன காயத்துல வந்திருக்கிறீங்கன்னு தெரியல, என்ன பலவீனத்துல வந்திருக்கிறீங்கன்னு தெரியல, எவ்வளவு தூரம் வியாதிப்பட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், ஒரு ஆவிக்குரிய சபையின் ஆசீர்வாதத்தில் ஒன்று, அவர் உங்களை குணமாக்கும் தேவனாயிருக்கிறார். முதலாவது பலப்படுத்துகிறார், பலவீனனை பலப்படுத்துகிறார். இரண்டாவது நசல் கொண்டவைகள், வியாதிப்பட்டவைகளை அவர் குணமாக்கும் கர்த்தராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒவ்வொரு முறை நான் ஆலயத்துக்கு வரும்பொழுதும் ஆண்டவர் என்னை குணமாக்கி தாங்க அனுப்புகிறார். எப்படி குணமாக்குகிறார்? தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறார். எப்படி குணமாக்குகிறார்? தன்னுடைய வல்லமையினால் குணமாக்குகிறார். வேதத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்குது. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில், நல்லா கவனிங்க, அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். முதலாவது எசேக்கியா தன் வாழ்க்கையில இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, பலவீன நேரத்துல ஆண்டவரே எனக்கு பலன் இல்லைன்னு போய் ஆலயத்துக்கு போனாரு. ஆண்டவர் தூதனை அனுப்பி அவருடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொண்டு வந்தார். இப்போ புதிய ஏற்பாட்டுல இயேசு இந்த உலகத்துல இருக்கும்பொழுது, அவர் உலகத்துல இருக்கிறாரு. இப்பொழுது இவர் ஜெப ஆலயத்துல உட்கார்ந்து போதகம் பண்ணினார். நீங்க எத்தனை பேர் இந்த வேதத்தை வாசிக்கும் போது சரியா கவனிக்கிறீங்கன்னு தெரியல. இயேசு எப்பெல்லாம் ஜெப ஆலயத்தில் இருந்தாரோ
அப்போதெல்லாம் என்ன நடந்தது? அற்புதம் நடந்து கொண்டே இருந்தது. அவர் ஆலயத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அற்புதம் உண்டு. அதே போல ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தில் ஆண்டவர் இருப்பார், நிச்சயமாக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார், நடந்து கொண்டே இருக்கும். இது ஒருவேளை ஆவிக்குரிய சரீர பிரகாரமான கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த அம்மா 18 வருஷமா ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, அந்த 18 வருஷமும் அந்த அம்மா குனிஞ்சே தான் போயிருக்கிறாங்க. யார் இருக்கான்னு கூட பார்க்கல. அப்ப பாருங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு கூட பல நேரத்தில் சிறு சிறு காரியத்துக்கெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு சில நேரத்தில் தவறி விடுறோம். சில நேரத்தில் இல்லை, எப்படி சொல்லலாம், பல நேரத்தில் தவறி விடுறோம். எப்படி பல நேரத்தில் என்ன செய்கிறோம்? தவறி விடுகிறோம். என்னன்னு தெரியல, இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் 18 வருஷமா ஒரு கூனி சகோதரி ஆலயத்துக்கு மட்டும் கரெக்டாக போயிடுறாங்க. அப்போ இயேசு பார்த்தாரு, அவங்க நிலையை பார்த்தார், ரொம்ப வேதனைப்பட்டார். என்னவா 18 வருஷமா குனிஞ்சே இருக்கிற உன்னால நிமிர முடியல. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பலவீனம்லாம் நமக்கு வந்ததுன்னா தாங்கிக் கொள்ளவே முடியாது. குனிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா நிமிரலன்னா யோசிச்சு பாருங்க. அந்த வயசான தாயாரா இயேசு பார்த்தார், மனம் இறங்கினார், அவருடைய வியாதியை சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே சுகமாக்கினார்? ஆலயத்திலே சுகப்படுத்தினார். ஆலயத்துக்கு வெளியில அல்ல, அந்த அம்மா ஆலயத்துக்கு வந்தாங்க, அந்த சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆலயம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவைகள்லாம் குனிந்து இருக்கிறதோ அவைகளை நிமிர செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவர் அதை நிமிர செய்வார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு பல இடத்துல நீங்க குனிந்து போகலாம், ஆனா உங்களை நிமிர செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் பலவீனத்தை மாற்றுவார். நல்ல நல்ல ஒரு ஆலயத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று, அவர் நம்மை குணமாக்கும் கர்த்தர். 18 வருஷம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, எல்லா நாள் ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க, வாரம் ஆலயத்துக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த அம்மா நிமிர முடியாமல் இருந்ததை ஆண்டவர் கண்டார். அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எப்படி அவர் நம்மை குணப்படுத்துகிறார் என்று வாசிக்கலாம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நானே என் பரிகாரியாகிய கர்த்தர், என் ஆண்டவர் எனக்கு பரிகாரியாய் இருக்கிறார். சேர்ந்து சொல்லலாம், என் ஆண்டவர் எனக்கு பரிகாரியாய் இருக்கிறார். எல்லா பலவீனமா இருக்கலாம், எந்த பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம், சரீர பிரகாரமான பலவீனம், மனதுல பலவீனம், நீங்க எவ்வளோ காயப்பட்டு வரலாம், ஆனால் ஆலயத்துக்குள் வரும்பொழுது உங்களை குணமாக்கி அனுப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல சகோதரி, அதை என்ன வாசிக்கும் போது மிகவும் தொட்டது. சின்ன சின்ன காரியம், தலைவலி இல்ல ஒரு சின்ன கஷ்டம், ஆலயத்தை தவிர்த்துறோம். முதல்ல சொல்றது ஆலயம் வேணாம். ஆனா ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள என்ன வைத்திருக்கிறார் அதை நம்ம சரியா புரிந்து கொள்வோம் என்றால், நம்முடைய சபையில அட்டெண்டன்ஸ் ஆப்சென்டீஸ் என்ன செய்யாது. அல்லேலூயா. ஒருத்தர் ஃப்ளைட் ஏறி போய் சபை அட்டன் பண்றாரா, பக்கத்துல இருந்து நின்னால வர முடியலையே. பாருங்க, அதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளணும். ஆலயத்துக்கு ஏன்பா போனோம்? போனா என்னப்பா கிடைக்கும்? போனா எனக்கு என்ன கிடைக்கும்? என்னுடைய பலவீனத்தை எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினால பலனாக மாற்றுகிறார். 2வது, ஏன் என்ன போகணும்ப்பா? என்னுடைய என்ன வியாதியா இருந்தாலும், சரீர பிரகாரமா இருக்கலாம், ஆவிக்குரிய வியாதியா இருக்கலாம், அவர் என்னை குணமாக்கும் கர்த்தராக என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்க குடும்பத்தின் வியாதிகள், உங்க சூழ்நிலைமைகள், உங்களை குணமாக்கும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் இருதயத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 34வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். அடுத்த வார்த்தையை வாசிக்கலாம். எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும். எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும். எலும்பு எதை குறிக்குது? யாருக்கா சொல்ல முடியுமா? எலும்பு, வாட் இட் சேஸ்? எலும்பு, நமக்கு எல்லாருக்கும் எலும்பு இருக்கிறதுனால தான் என்ன செஞ்சோம்? சொல்ல மாட்டேன். எங்க வந்தோம்? படிக்கட்ட ஏறி வந்தோம். எலும்பு இல்லைன்னா அப்படியே தவிழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணும், கீழே தான் ஆராதனை நடத்தி இருக்கணும். பரவாயில்ல, நிறைய வயசானவங்களாம் நல்ல எலும்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எலும்பு எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில உறவை குறிக்கிறது. உறவு, எலும்புனா உறவு. பாருங்க, அவர் முறிந்து போன உறவுகளை அவர் கட்டுகிறார். எலும்பு நம்முடைய வாழ்க்கையில முறிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சதை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் புத்தூர் கட்டு, மாவு கட்டு. எதுக்குன்னா அந்த எலும்பை சரியா ரெடி பண்ணணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் அதுல ஒண்ணுமே சதை இருந்து கூட பிரயோஜனம் கிடையாது. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல ஆலயத்தின் ஆசீர்வாதத்துல ஆண்டவர் உறவுகளை உங்கள் வாழ்க்கையில கட்டி எழுப்புவார். என்னென்ன உறவுகள் உங்கள் வாழ்க்கையில சிதைக்கப்பட்டிருந்தாலும், அது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல குடும்பத்துக்கு வெளியில இருக்கலாம், ஒன்றை சொல்ல முடியும், ஆலயம் உங்கள் ஆவிக்குரிய உறவையும் சரீர பிரகாரமான உறவையும் நிச்சயமாய் கட்டி எழுப்பும். அதுதான் ஆண்டவர் செய்கிறார். இன்னைக்கு உறவை துண்டிக்கிற கர்த்தர் அல்ல, உறவை கட்டுகிறவர், காயத்தை கட்டுகிற ஒரு ஆண்டவரைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு நான் ஏன் போக வேண்டும்? எதுக்குங்க போனோம்? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள் வரும் என்றால், ஆலயத்தில் வரும்பொழுது நீங்கள் இழந்த எல்லா உறவுகளையும் ஆண்டவர் நிச்சயமாய் காயம் கட்டுகிறவர், அவைகளை கட்டி எழுப்புகிற ஜீவன் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அதுக்கு ஆதாரமா ஒரு சம்பவத்துக்கு நேராக திருப்போம்.
வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுக்கு நேராக திரும்புவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். 31ஆம் வசனத்திலிருந்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் வந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்து மறுநாளில் நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஓமையை சொல்வதற்கான காரணங்களில் ஒன்று, எப்படி ஆண்டவர் ஒரு மனிதன் மேல இரக்கமா இருக்கிறார், அதே நேரத்தில் ஒரு சமாரியன். இன்னைக்கு நமக்கு நான் யார் சமாரியன்னா, நல்ல சமாரியன் யாரா இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசுவா இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? இவனை கொண்டு போய் அவனுடைய காயங்களை கட்டி அந்த காயங்களை எல்லாவற்றையும் குணமாக்கி அவனை கொண்டு போய் விடுற எங்கன்னா ஒரு மேன்ஷன்ல கொண்டு போய் விடுறார். விட்டுட்டு சொல்றாரு, இவனுக்கு ஏதாகிலும் செலவழிந்தா இன்னும் கூட நான் வந்து அவைகளை திருப்பி செலுத்த நான் வருவேன் என்று சொல்லி போகிறார். பாருங்க, இவன் கொள்ளையர்களால ஒரு மனுஷன் அடிக்கப்படுகிறான். லேவியன் பார்க்கிறான், ஆசாரியன் பார்க்கிறான், யாரும் உதவி செய்ய வரல. ஆனால் நல்ல சமாரியன் என்று சொல்லப்படுகிற இயேசு அந்த நாட்களிலே, இன்றைக்கு நீங்களும் நானும் அதே போல வெளியில தெருவில் அடிபட்டு யாரும் நமக்கு ஆதரவு இல்லாத நிலையிலே ஆண்டவர் எங்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்றால் அவருடைய ஆலயத்துக்குள் உங்களை என்னையும் கொண்டு வந்து சேர்த்தார். கொண்டு வந்து சேர்த்து என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய முறிந்து போன எலும்புகளை ஆண்டவர் உறவுகளை கட்டி எழுப்புகிறார். அந்த எலும்புகளில் இருக்கிற காயங்களை அவர் ஆற்றுகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு எனக்கு தெரியல உங்க குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன உறவுகள் முறிந்து போயிருக்குன்னு தெரியல. ஆனா ஒன்று சொல்ல முடியும், இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில உறவுகளை கட்டி எழுப்புகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய உறவுகள் மீண்டும் கட்டி எழுப்பப்படட்டும், என்னுடைய எலும்புகள் முறிந்த வண்ணமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அது எந்த உறவா இருக்கட்டும் ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் எனக்கு தரும் ஆசீர்வாதங்களில் ஒன்று, அவர் எலும்புகளை அவர் என்ன செய்கிறார் என்றால் கட்டுகிறார், அவைகளை ஆற்றுகிறார், குணமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப 3 காரியத்தை முதல்ல பார்க்கிறோம். முதலாவது நீங்க தான் சொல்லணும். முதலாவது பலன், ரெண்டாவது சொல்ல மாட்டோம், ரெண்டாவது நசல் கொண்டவைகள், வியாதிப்பட்டதை என்ன செய்கிறார்? சுகப்பாக்குறார். 3வது எலும்பு முறிக்கப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உறவை மீண்டும் கட்டி எழுப்புகிறார். நல்ல சமாரியனாகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில என்னென்ன உறவு இழந்திருந்தாலும் அதை ஆலயத்துக்குள் கொண்டு வருகிறார். ஒரு நாள் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நின்று பேசுற மாதிரி நான் அன்னைக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையை அப்படிதான். ஒரு நாள் நம்ம நின்று பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்கு கொண்டு வந்து மாற்றுகிறார் என்றால் ஆலயத்துக்குள் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆலயத்துக்கு வந்தும் மாறலனா இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கணும், ஆண்டவரே என்னை இன்னைக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் உறவு உம்மோடு அது மீண்டும் கட்டி எழுப்பப்படட்டும், என்னுடைய உறவு சமுதாயத்தோடு கட்டி எழுப்பப்படட்டும், என்னுடைய உறவு குடும்பத்தோடு கட்டி எழுப்பப்படட்டும். முறிந்து போன எலும்புகளை அவர் கட்டி எழுப்புகிற தேவனாயிருக்கிறார். செபிக்கும் பொழுது நீங்கள் செபிப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெரிதாய் பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, கீழே வரலாம். எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் தொழுவத்தில் உள்ள ஆசீர்வாதம், சபையில் உள்ள ஆசீர்வாதங்களில் ஒன்று. Praise the Lord. வாசிக்கலாம். கீழே இருக்கிற அடுத்த வசனத்துக்கு கீழே வரலாம். 6வது வசனத்தை வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. அவர் ரொம்ப பாரத்தோடு சொல்லுகிறார் ஆண்டவர். என் ஜனம்பா, என்னுடைய ஆடுப்பா, தொழுவத்துல வந்தா அதுக்கு சரியான விசாரணை இல்லை. இன்னைக்கு ஆலயத்துல நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் வருஷம் சந்திக்கிறோம், அதே நேரத்தில் நடுவில் என்ன செய்யறோம்? ஒரு ஆமீன் கூட சொல்ல மாட்டேங்கிறோம். உங்களை சந்திக்கலையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசாரிக்கிறவன் உண்டு, ஆலயத்தில் உங்களை விசாரிக்கிறவன் உண்டு. அதுக்கு தான் அன்னைக்கு ஆண்டவரே சொல்றார், நான் விசாரிக்கிறப்பா, அந்த தொழுவத்துல கொண்டு போய் ஆடுகளை நான் விசாரிப்பேன். இன்றைக்கு ஆலயத்துக்கு வரும்போது உங்களையும் என்னையும் விசாரிக்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். அது மாறி போகாது. அன்னைக்கு மேய்ப்பர்கள் இந்த ஆடுகளுடைய எல்லாவற்றையும், யார் ஆடுகள்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னைக்கு ஆடுகள் யாருன்னா நீங்களும் நானும். அப்போ ஆலயத்துக்குள் நான் ஏன் வரணும்னா ஆண்டவர் அங்கு விசாரிப்பை வைத்திருக்கிறார். ஆலயத்தினுடைய பெரிதான ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குற்றச்சாட்டு சொல்றது என்னன்னா, அந்த ஆலயத்துக்கு போனா என்ன செய்யறதில்ல,
சொல்லுங்களேன். என்ன ஆலயத்துக்கு போனா இங்கே இல்லை, பொதுவாக சொல்கிறேன், இங்கே எல்லாம் விசாரிக்கிறோம். நமக்கு அதை தவிர வேற வேலை கிடையாது. அதனால தான் வெளியில் எங்கேயாவது ஊழியத்துக்கு கூப்பிட்டா கூட சொல்கிறது, எப்பா ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, மற்ற நாட்கள்லாம் வீடு சந்திக்கிறது இருந்தால் தயவு செஞ்சு வெளியில் ஊழியம் வேண்டாம். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற ஊழியம் எந்த ஊழியம் சொல்லுமா? நீ உங்களுக்கே சந்தேகம், அவருக்கு வேற ஏதாவது ஊழியம் வச்சிருக்கிறாரா என்னன்னு. ஆண்டவர் என்ன ஊழியம் தந்திருக்கிறார்? சபை ஊழியம். அது எந்த வீடா இருந்தாலும் அவர்களை சந்தித்து விசாரிக்க தான் இத்தற்காலிக மேய்ப்பனாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனா உங்களை என்னையும் சேர்த்து விசாரிக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் ஆலயத்துக்கு கொண்டு வந்து தொழுவத்திலே வைத்து ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். விசாரிக்கிற தேவன் அவர். அவருடைய பேரை விசாரிக்கிறவருங்க. He the God who cares for us. இன்னைக்கு உலக மனுஷன் உங்களை விசாரிப்பதே இல்லை. ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் உங்களை விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். ஆலயத்தின் பெரிதான ஆசீர்வாதங்களில் ஒன்று அவர் நம்மை விசாரிக்கும் தேவன். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு நேராக திரும்புவோம். 6, 1, 2, 3 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். 2ஆம் வசனம். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் வேத வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. 3ஆவது வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை அந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர் காலத்துல இதே பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, இது சபையில அவங்க கிரேக்கர்கள் சொல்றாங்க, எங்க விதவைங்கள்லாம் இருக்கிறாங்கப்பா, சபையில யாருமே சரியா விசாரிக்கிறது இல்ல. சரியா விசாரிச்சாங்கன்னா எங்க விதவைங்கள்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த 12 சீஷர்கள் சொல்றாங்க, விசாரிக்கிறதுக்குன்னு தனியான ஆட்களை நம்ம நியமிக்கலாம். எங்களுக்கு உபதேசிப்பதிலும் ஜெபத்திலும் நேரம் பத்தல, விசாரிப்பு செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். கீழே வாசிப்பில்லை, 5ஆவது வசனத்தை வாசிக்கலாம். யாரை தெரிந்து கொள்கிறார்கள்? இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிகானோரையும் தீமோனையும் பர்மோனாவையும் யூத மார்க்கத்தவனான அந்தியோக்கியா பட்டணத்தவனாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டார்கள் என்று பார்க்க. நிறைய பேரை தெரிந்து கொள்கிறான். எதற்கென்றால் ஆலயத்தில் அன்றைக்கு விசாரிப்பதற்கென்று ஆட்களை தெரிந்து வைத்திருந்தார்கள். இன்னைக்கு சொல்ற இந்த தொழுவத்தில் வருகிற அத்தனை பேரையும் விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். இந்த நாட்களிலே சபையிலே ஆண்டவர் தற்காலிக போதகராக வைத்திருக்கிற என்னை உங்களை விசாரிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். விசாரிப்பு இல்லாத இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இனி யாரும் என்ன கேட்கல. நிறைய இடத்துல போய் அவங்கள சந்திச்சு ஜெபம் பண்ணும்போது சொல்றது அதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. என்னுடைய பிள்ளைங்க என்னை விசாரிக்கிறது இல்லை, என்னுடைய நேசித்து நான் வளர்த்த பிள்ளைங்க என்ன விசாரிக்கிறது இல்லை. நீங்களாவது வந்து கேட்டிய தம்பி ரொம்ப சந்தோஷம், ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம், விசாரிச்சது போதும். இன்னைக்கு காசு பணம் இதெல்லாம் ரெண்டாவதுங்க. ஆனால் விசாரிப்பு நிச்சயமாக ஆலயத்தில் வரும்பொழுது உண்டு. ஆலயத்தில் விசாரிப்பினால் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில கூட யாருமே விசாரிக்கலன்னு ஒரு நிலை இருக்கும் என்றால், முதலாவது ஜீவன் உள்ள தேவன் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தல காலத்துல இதே பிரச்சனை வந்தது, யாரும் விசாரிப்பதற்கு ஆள் இல்லை. அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அங்கு ஸ்தேவானை பிலிப்பை எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அதனால்தான் 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, அவர் மேல் வைத்து விடுங்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம். என்னை விசாரிக்கிறவர் தொழுவத்திலே வைத்து விசாரிக்கிறார், சபையிலே வைத்து விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் என்ன செய்யுங்க? ஒருவேளை யாரோ இங்க உட்கார்ந்துட்டு என்னை யாருமே விசாரிக்கலன்னு சொல்லியிருப்பீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. ஆமேன். எல்லாருமே விசாரிச்சிட்டார் ஆண்டவர். பரவாயில்லையா, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் பாருங்க. அப்போ இது ஒரு நல்ல தொழுவமா தான் இருக்கு. ஆமேன். இது கூட நானா ஆமேன் சொல்லி கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கா? விசாரிக்கிற ஒரு கர்த்தர் விசாரிக்கிறார், விசாரிக்கிறார், உங்களை விசாரிக்கிறார். விசாரணை நிச்சயமாய் செய்வார். இன்னைக்கு இருதயத்தில் என்ன விசாரிக்கிறவர் நல்ல தொழுவத்துக்கு கொண்டு வருகிறார், நல்ல சபைக்கு கொண்டு வருகிறார், நல்ல ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். விசாரிப்பதற்காக முதலாவது உங்களுக்கான பலவீனங்களை மாற்றுகிறார், 2வது உங்களை குணப்படுத்துகிறார், 3வது எலும்பு முறிவுகளை அவர் சுகப்படுத்துகிறார், உறவுகளை கட்டி எழுப்புகிறார், 4வது விசாரிக்கிறார். 5வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா 56ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 7ஆம் வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், அவருடைய சர்வாங்க
தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் எப்படி இருக்கா? ஜெப வீடு என்னப்படுமா? அப்போ அந்த ஜெப வீட்டில் உள்ள ஆசீர்வாதத்தில் ஒன்று, ஆண்டவர் அங்க கொண்டு வந்து என்ன செய்கிறார் என்றால் அவர்களை மகிழ பண்ணுகிறார். ஆமென். ஆலயத்தில் வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்? நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும், நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிற அநேக சாட்சியை தான் சொல்லுவாங்க. நான் சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். ஆமாம்மா, சபையிலே இருந்துருங்கன்னு சொன்னா ஐயோ வீட்டுக்கு போகணுமே திட்டுவாங்களேன்னு. சபையில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறேன். 3 மணி நேரம் நான் சொல்லுகிறேன், அவர் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார் என்றால் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் மகிழ்ச்சியாக வைக்கத்தான் அவர் கொண்டு வருகிறார். ஆலயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரணும். ஆலயம் ஒரு நாளும் உங்களுக்கு வேதனை கொண்டு வருவதல்ல, அது மகிழ்ச்சியை கொண்டு வரும். வேதனை கொண்டு வரணும்னா இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே அப்படி வேதனை கொண்டு வருகிறதுக்கான காரணங்கள் என்ன என்று ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் அதையும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் ஆலயம் என்பது மகிழ்ச்சிக்கான இடம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். a place of joy. முதலாவது சொன்ன a place of strength, இரண்டாவது a place of healing, மூணாவது a place of relationship, நான்காவது a place of joy. நான்காவது வாசிக்கலாம் 1 சாமுவேல் எப்படி ஒரு ஆலயத்துக்கு போகும்பொழுது அங்கு ஒரு துக்கத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். 12ஆம் வசனம் வாசிக்கலாம். நேரா 12ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். ஏலி ஜெபத்தை பார்க்கிறாரோ இல்லையா, வாயை கரெக்டா பார்க்கிறார். என்னப்பா இது சரியில்லையே இந்த அம்மான்னு. வாசிக்கலாம், கீழே போ வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாயிருக்கவில்லை. அப்ப நான் சொன்ன ஆலயத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஆலயத்தில் வரும்பொழுது நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அந்த சகோதரி அவங்க கூட இருந்த இன்னொரு அவங்க மனைவி, 2 மனைவி எல்கானாவுக்கு. அப்போ அவங்க சக்காலத்தி சொல்றாங்க, உனக்கு பிள்ளை இல்ல, உன் ஆசீர்வாதம் கிடையாது, உன் சந்ததி வராது, இதுக்கு மேல உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே கிடையாதுன்றாங்க. அப்ப நான் அந்த அம்மா செய்யறது கவனிங்க. பிரச்சனையை அந்த கூட இருக்கிறவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம அவர்கள் நேரடியாக அவை ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். when she came with a problem to the church, அவருடைய பிரச்சனையை ஆலயத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா ஆலயத்தில் உட்கார்ந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவர்கள் ஜெபிக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கிறார்கள்? இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார்கள். ஊற்றி ஜெபிக்கிறாங்க, ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாங்க. ஜெபித்து முடிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவள் வரும்போது துக்கத்தோடு வந்தால், போகும்போது களிப்போடு ஆண்டவர் அவளை போக செய்தார். a place of joy. இந்த தொழுவத்தினுடைய ஆசீர்வாதங்கள், 5 ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் அவைகளை மாற்ற, கர்த்தர் அவைகளை சந்தோஷமாய் மாற்ற ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆலயம் தான் எனக்கு துக்கத்தை ஏற்படுத்துதா? அப்ப எந்த நிலையில ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் நடக்குது என்பதை ஆராய்ந்து நம்மை பார்க்க வேண்டும். ஆனால் ஆலயம் என்பது நம்மை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய இடம். ஆலயம் என்பது கர்த்தர் அந்த இடத்துக்கு வரும்போது ஒருத்தரை கூட துக்கமா அனுப்புறதுக்கு ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஆனால் ஆலயத்துக்குள் வரும்பொழுது நம்முடைய பிரச்சனையோடு வருவோம், ஆனால் போகும்போது கர்த்தர் உங்களை மகிழ செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதே அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம், எல்லாம் சொல்லுங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைவரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய இரட்சிப்பினாலே நான் என்ன செய்யப்படுகிறேன்? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நீர் உம்முடைய சந்தோஷத்தினால என்னை நிரப்புகிறீர். அப்பா, ஆலயம் என்பது பெரிதான ஆசீர்வாதங்க. ஆண்டவர் சொன்னார், அப்பா உங்க ஆடுகளை நீங்க சரியா மேய்க்கல, அந்த மேய்ப்பர்கள்லாம் நானே நல்ல தொழுவத்துக்கு கொண்டு போய் அவர்களை நான் மேய்க்க போகிறேன் என்று சொல்லி 5 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க எதை வேணா தவற விடலாம், ஆனால் ஆலயத்துக்கு வருவதை ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில தவற விடாதீங்க. ஒரு பெரிதான ஆசீர்வாதங்க. அது மழையா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், புயலா இருக்கலாம். எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம் நான் செய்தி வாசித்திருக்கிறேன். செய்தி வாசிக்கும் போது அவர்கள் எனக்கு பிரதானமா சொன்னது அதுதான். ஆலயத்துக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஊழியம் செய்யறேங்க, எனக்கு நீங்க செய்தி போடுங்க, ஆனா ஒரு நாளும் ஆலயத்துக்கு போகாம எனக்கு செய்தி போடாதீங்க, அது நான் வர முடியாது.
நான் பெருமைக்காக அல்ல, தேவ சமூகத்திலிருந்து அவருடைய கிருபையை நினைத்து சொல்றேன். 10 ஆண்டுகள் செய்தி வாசிருக்கேன். ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதனைக்கு போகாம நான் போய் வாசிக்காம ஆண்டவர் என்னை காத்து கொண்டார். அப்போ நம்ம எதுக்கு மையப்படுத்துகிறோமோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாருன்னா, அதை அப்படி செஞ்சதுனால இன்னைக்கு நேரா தூக்கிட்டு வந்து ஒரு ஊழியக்காரனவே உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷமா இல்லை போல இருக்கே. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, நீங்க எதை மையப்படுத்துகிறீர்களோ அதற்கான பலனை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். ஆலயத்தை நான் மையப்படுத்துறேன்னா அந்த ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாக குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, சந்ததிக்கே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வேதத்துல எந்த மனிதெல்லாம் ஆலயத்தை மையப்படுத்தினானோ அவருடைய வாழ்க்கையில பெரிதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த ஆலயம் ஆண்டவருடைய சத்தியத்தினால நடத்தப்படுகிற ஆலயம். இந்த ஆலயம் ஜெபத்தினால நடத்தப்படுகிற ஆலயம். நம்ம எல்லாருக்கும் அவர் தான் மெய்ப்பன். நம்மளை தொழுவத்திலே கொண்டு வந்து நம்மை பராமரிக்கிறார். முதலாவது a place of strength, என்னை பலப்படுத்துகிற ஒரு இடம். அவருடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தினார். எசேக்கியா பயந்து போயிருந்தார், ஆண்டவர் அனுப்பினார் அவருடைய வார்த்தையை. ஒரு தூதனை அனுப்பி அவனை பலப்படுத்தினார். எசேக்கியா ஒரு பெரிய வெற்றியை பார்த்தான். ரெண்டாவது a place of healing, அந்த கூனி 18 வருஷம் கூனி நடந்தாங்க. ஆலயத்தில் நடந்த சம்பவம். ஆலயத்திலே அவளுடைய அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். மூன்றாவது, அவள் எலும்பு முறிவை ஆண்டவர் சரி பண்றார். ஒரு ஆடு எலும்பு முறிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க, அது எவ்வளவு நொண்டி நடக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில உறவுகள் உடைக்கப்பட்டதுனால, வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒரு கிந்தி நடக்கிற அனுபவம். நம்ம உறவுகளில் சரியா இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் அவைகளை கட்டி எழுப்புகிறார். உறவு சரியில்லைன்னா ஆண்டவரே போய் நம்ம உறவு சரியில்லை, ஆண்டவரை என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லும்போது ஆலயத்துக்கு வரும்போது அந்த உறவுகளை சீர்பொருந்து செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு 5 காரியத்தினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் 2 காரியம் இருக்கு. இட்ஸ் a greater blessing that we come to church. ஒன்றை எழுதிக் கொள்ளுங்கள். ஆலயம் என்பது உங்கள் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதம் தான். சாபத்தை ஒரு நாளும் ஆலயம் கொண்டு வராது. ஏன்னா கர்த்தர் அதில் வாசம் செய்கிறார். ஒருவேளை இது வெளி தோற்றத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு பில்டிங்காக ஒரு வீட்டு மேலே நடத்தலாம். ஆனால் இது நடுவில் யார் இருக்கிறார், யார் அதை நடத்துகிறார், எப்படி ஜனங்களை கொண்டு வருகிறார், இதை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் உணர முடியும். நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துல ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை கொண்டு வருகிறார், அவருடைய வல்லமையை கொண்டு வருகிறார். அதுதாங்க ஆசீர்வாதம். நான் ஒரு வாரம் ஃபுல்லா சோர்வா இருக்கலாம், ஆனா எனக்கு ஆலயம்னு போதே ஆண்டவர் அவருடைய மகிமையின் வல்லமையை கொண்டு வருகிறார். ஏன்னா நீங்க எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரு மனதாய் அவருடைய நாமத்திலே கூடுகிறோம். அதுதாங்க. ஒருவேளை இந்த தற்காலிகமான காரியம் எல்லாம் மாறி போகும், ஆனால் ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை என்னை நிரப்புவாராக. ஆமென். ஆலயம் செல்லுவதே மன மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தேகோவதே துதித்திட வந்தோம், தழுத்திட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தேகோவதே மனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. துதிகர மகிமையுமே
ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆலயத்தின் நன்மையினால் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஒவ்வொருவர் ஆலயத்தின் நன்மையினால் நிரப்பப்படுவார்களாக. Praise the Lord. Hallelujah. ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டு இருக்கிறோமா? இல்லை என்றால் இந்த ஆலயத்திலே நான் ஒட்டப்பட்டு இருக்கிறேனா? நாட்டப்பட்டிருப்பீர்கள் என்றால் அதற்கான முழுமையான ஆசீர்வாதத்தை கர்த்தரே உங்களுக்கு தருகிறார்.